Guys, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு நான் இன்னொரு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். நான் தான் டிஸ்கே கேமிங் ஏபிபி. இது நம்மளோட செகண்ட் சேனல். நம்மளோட பர்த்டே வீடியோ கூட போட்டு காமிச்சிருக்கோம். ஸோ அந்த சேனலை பார்க்குறவங்களாம் இந்த சேனலுக்கும் ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன கேம் பிளே ஆட போகிறோம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேக்ரவுண்டு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். நானும் சொல்லிடுறேன். ஃபுட் கேமில் இருக்கிற ஃபஸ்ட்டு சீசன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் இருக்குது. பார்த்தீங்களா 4 சீசன் வரைக்கும் இருக்குது. ஃபுட் கேமில் சீசன் 4 கிடையாது. ஆனால் சீசன் 4 இந்த கேமுக்காரங்க கொண்டு வந்துருக்காங்க. இந்த பேரில் என்ன தெரியாது. நம்ம இதுக்கு சீசன் 1 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு 1K டார்கெட் வைக்கிறேன். இதுக்கு ஆதரவு கொடுக்குறவங்களுக்கெல்லாம் நான் அடுத்த கேம் பிளே அதாவது சீசன் 2 போடுவேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், பார்த்தீங்கன்னாக்கா மேலே பிகி பேங்க் காட்டியிருப்பாங்க. அதில் தான் எல்லாம் சில பேர் காசு சேர்த்து வைப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட இது இங்கே இருக்குது நம்பர். ஸோ இதில் யார் உள்ள போனீங்கனாலுமே 456 தான் தருவாங்க. நான் இதில் 456 அதாச்சும் ஹீரோடா. ஓகே, ஸோ ஏங்க ஆனால் இதில் கேம் பிளேயில் என்ன தெரியுமாங்க மிஸ்டேக்கு, இந்த மாதிரி ஆடை விட்டு தொலைய மாட்டேங்க. ஓகே, நான் ஆடு காமிக்கிறத ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னாலே கோகா மாச்சிக்கோ தான். பாருங்கள், சவுண்ட் கேட்குதுங்களா? காய்ஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த கேம் பிளேயில் பார்த்தீங்கன்னாக்கா ஒருக்க தோத்துட்டீங்கன்னா எவ்வளோ முறை வேணால் இந்த கேம் ஆடலாம். அந்த மாதிரி செத்துட்டாருங்க அவங்க. திரும்பி தொலை. ஓகே, பார்த்தீங்களா இப்போ செத்துட்டோம்னா மறுபடியும் சான்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் நான் முடிஞ்ச அளவுக்கு சாகாமல் ரியல் ஸ்குட் கேம் மாதிரி ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றேன். பார்த்தீங்கன்னாக்கா ஸ்குட் கேமில் வேறு பொம்மை நிற்கும், இல்லை என்னத்தை நிற்கும் பார்த்தீங்களா. ரீச் ஆகிட்டோம்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம். அப்படியே அனுப்பிச்சுருவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு 1400 ரூபா கொடுத்துருக்காங்க. ஏன்டா எத்தனை பேர் 1 2 3 4 5 1 2 3 4 5 6 7 8 9 10 12 12 15 எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 14 பேர் செத்துருப்பாங்க காய்ஸ். அச்சோ காய்ஸ், 15 பேர் செத்துருப்பாங்க. அதுக்கு 1400ஆமா. ஓகே, அதுக்கு பிஸ்கெட் கேமு. இதுக்கு நமக்கு ட்ரீ ஷேப் பாருங்கள். அசால்ட்டாக முடிக்கிறேன். அவ்வளோதான். என்னோடய ஃபிங்கர் பிரிண்ட் வச்சே தெரியும். ஆனாலும் நான் விட மாட்டேன். லாஸ்ட் செகண்டில் தான் அழுத்துவேன். ஓகே, ஓகே விடுங்க. இப்போ நம்ம ஜெயிச்சிட்டோம். இந்த ரவுண்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு 2 ரவுண்டில் நம்ம ரீட்ரை இல்லாமையே ஜெயிச்சிட்டோம். அடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா டே இதெல்லாம் அடுக்க மாட்டா. 2900 தாங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, இனி 2 ரவுண்டு தான். அப்புறமா லாஸ்ட் கேம்னு நினைக்கிறேன். காய்ஸ், இதுவா? இது எனக்கு தெரியும் காய்ஸ். கயிறு பிடிச்சிருப்பானுங்க, கீழே உள்ள தான் பண்ணணும். இந்த பச்சை கலரில் இருக்குங்க மேலே, அதை நம்ம ரெட் கலர் கொண்டு வரக்கூடாது. இந்த பச்சை கலரில் அப்படியே மீடியாவே வச்சுக்கணும். பாருங்க, சிங்கருக்காங்க அப்படியே நம்பிக்கிட்டே இருக்கோனா இப்படியே ஃபுல்லாக அங்கே இருக்க வந்தாங்க. ஆஃப் பண்ணிட்டு கீழே விழுறாங்க. சரிங்களா? அவ்வளோதான். சில பேர்லாம் ரெட் லைன் தாண்டி கொண்டு போயிடுவீங்க. இந்த இடத்தோட பேலன்ஸாக சதை எடுப்பாங்க. ரெட் லைன் கொண்டு போயிட்டீங்கன்னா நம்ம செத்துருவோம். பார்த்தீங்களா, நம்ம டீம் தான் சரிங்களா இருக்குது. விக்ட்ரி. ஓகே, அடுத்த கேம் பிளே போகலாம். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆடை முடிச்சு டே பார்த்தீங்களா 4400 தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையாடா எனக்கு. ஓகே, அடுத்த ரவுண்டு எனக்கு தெரிஞ்ச அந்த அந்த குதிரை ரவுண்டு கோலி குண்டு காய்ஸ். இது ஈஸியாக இருக்கும். எங்கடா பாலக்கானோம்? நம்ம மிஸ் பண்ணிட்டோமா? ஆடா பாவிகளா. இருங்க, இப்போ கரெக்டாக உளுந்துரு. ஷட் ஏங்க, அவ்வளோதாங்க. நம்ம தோத்துட்டோம் கைஸ். தோத்துட்டோமாரா, நம்ம தோத்துட்டோம். உளுந்துரு. அப்பாடா, இவன் மட்டும் இப்போ இதை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம எஸ் ப்ராப்ளம் எடுத்தோம்னா ஒரு கையில் மிஸ் பண்ணிட்டாங்க. சாவடி இருங்க, இதுக்குள்ளே உள்ளலாம். டே முடிஞ்சு கைஸ். அவன் குடிக்குள்ள ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 4வது ரவுண்டுக்கு மறுபடியும் 5900. டே ஓகே காய்ஸ், அடுத்த ரவுண்டுக்கு அப்புறம் லாஸ்ட் ரவுண்டுன்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம் அடுத்த ரவுண்டு என்னன்னு. எனக்கு இந்த கேம் ரொம்ப நான் போக மாட்டேன். நான் 456. நான் லாஸ்ட்டு. எல்லாம் முன்னாடி போங்கடா. என்ன காப்பாத்துங்க. இது யாரா மூஞ்சி சாப்பாடு மேலே காட்டுறாங்கன்னா காய்ஸ் 53 செகண்ட் இருக்கு. ஓகே, அவங்க ஃபோன் வச்சு அவங்க முன்னாடி போக முடியும். அவன் கிளாஸ் வந்து நினைக்கிறேன்.
போவோம். வழி விடுறி இதுல வந்து பாத்தீங்கன்னா முட்டுவாங்க guys. அதனால நம்ம சேஃப்டியாவே நிற்கணும். நான் அதுல விழுந்திருப்பேன் guys. guys என் மண்டையில குதிக்கிறாங்க guys அவன். இப்போ எனக்கு அடுத்து எதுவும் தெரியாது. இப்போ நான் இப்போதான் அவன் போனான். ஓ விக்டோரியா ஓகே காய்ஸ், அடுத்து லாஸ்ட் ரவுண்டுன்னு நினைக்கிறேன். 8700. அடா பாவி, 3 பேர் தான் கைஸ் கன்ஃபார்ம் கடைசி ரவுண்டு தான். ஆனால் 8400 மொத்தம் தான். லாஸ்ட் ரவுண்டுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க ஏங்க இதுங்க. ஓ இதில் நம்ம இப்போ எப்படி தள்ளி விடுறது? ஓ இந்த கத்தி வச்சு என்ன பண்ணுவோம்? ஓ அடிக்கணுமா இவங்கள? ஓ கொலை பண்ணுங்க இதில். ஓகே போடு தக்கன். நம்ம ஜெயிச்சிட்டோம். ஏமாத்திட்டாங்கம்மா. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து சீசன் 1 முடிச்சிட்டோம். இனி சீசன் 2 இருக்குது, சீசன் 3 இருக்குது, சீசன் 4 இருக்குது. 4லாம் வேணும்னா நீங்கள் அப்படியே ஆர்டர் கொடுத்துட்டே இருந்தீங்களா. அது மட்டும் இல்லாமல் மினி கேம்ஸ் இருப்பாங்க. இதில் நமக்கு வேண்டிய கேம்ஸ் பாருங்கள், புதுசாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஹைட் அண்ட் சீக்கில் இதில் இருந்திருக்காங்க சொல்லுங்கள். முக்கியமாக ஹைட் அண்ட் சீக்கிரம் இல்லை, அதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இந்த மினி கேம்ஸு எல்லாமே நம்ம விளாட முடியும். ஸோ அதெல்லாம் விளாடணும்னா காலை கொடுங்க. மேலே காசு அவ்வளோன்னு பாருங்க. ஓகே அடுத்த சீசன் வேணும்னா கன்ஃபார்ம் நீங்கள் வந்து 1K லைக் வேணும், சப்ஸ்கிரைபும் வேணும். இது நம்மளோட செகண்ட் சேனல். ஓகே அப்புறம் வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லி விடை கிடைக்கிறேன். பாய்.